ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சத்யா ஹியர். ஃபைனலி வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்து கிடைச்சிச்சு. இன்னைக்கு சண்டேன்றனால ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னைக்கும் ஒர்க் லோட் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நெறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா போன வீடியோக்கு வந்து வந்துட்டே இருந்தது. எஸ்பெஷலி வந்து அந்த அட்டிகைக்கு அந்த ரெட் கலர் பெண்டன்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. Instagramலயும் அந்த வீடியோ வந்து அவ்ளோ வியூஸ் வந்து போச்சு. அவ்ளோ டிஎம்ஸ் இருந்தது. அவ்ளோ கமெண்ட்ஸ் இருந்தது. எல்லாத்துக்கும் என்னால வந்து ஒன் பை ஒன் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். கடைசியா இந்த வீடியோவோட எண்டிங்ல வந்து அந்த பெண்டன்ட் டீட்டெயில்ஸ் எங்க வாங்கினது அதோட பிரைஸ்லாம் வந்து ஷேர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல வந்து அகெயின் அபவுட் கோல்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இத வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லாஸ்ட் 1, 2 வீக்ஸா வந்து நெறையவே வந்து கோ த்ரூ பண்ணிட்டேன். இந்த கோல்ட் பிளெட்ஜ் பண்ணனால. ஸோ அத வந்து கால் அவுட் பண்ணணும். அத சொல்லணும். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சிருந்தேன். அதுதான் முதல்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து கன்டினியூஸா பார்க்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்ட் வந்து நான் பிளெட்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அ நான் ஒரு 4 பேட்சஸ வந்து டிவைட் பண்ணி வச்சிருந்தேன். பிஎன்பி அக்கவுண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் லோன்ல ஒரு 3 பேட்சஸ் வச்சிருந்தேன். அண்ட் தென் பிஓபில வந்து ஒரு 2 பேட்சஸ வந்து பிரிச்சு வச்சிருந்தேன். ஏன் வந்து பேட்சா பிரிச்சு வச்சேன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்ப வந்து எல்லாமே ஒரு பெரிய அமௌண்ட்ல வச்சோன்னா, அது வந்து வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அத பிரிச்சு பிரிச்சு வச்சோன்னா, நம்மனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டிட்டே வந்து ஒண்ணொன்னா வித்ட்ரா பண்ணதுக்கு ஈஸியா இருக்குன்றனால தான் வந்து இப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சா, ஸோ எல்லாமே ரினிவலுக்கு வந்திருந்தது. நான் ஏற்கனவே அந்த டேட்ஸ்லாம் நோட் டவுன் பண்ணியிருந்தேன். பட் பிஓபி மட்டும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பிஓபில வந்து இனிஷியலா நான் 3 பேட்சஸ் என்னமோ வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 1 வந்து நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதில மிஸ்கால்குலேஷன்ல டேட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பிஎன்பில வந்து போய் ரினிவல் பண்றேன் ஆ அந்த டைம்க்கு போம்போது வந்து ஒரு 2, 3 டேஸ் வந்து டிலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து அங்க இருந்த கோல்ட் செக்ஷன்ல இருந்த பெர்சன் வந்து பரவால்ல மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த தடவ நெறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஏன்னா நெறைய பேர் வந்து நம்மள மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலீஸ் வந்து டிபெண்ட் பண்றது இந்த கோல்ட் லோன்ல தான். ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு நம்ம போறதே வந்து ஈஸியா கோல்ட் லோன் தான். பட் அதில இவ்ளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸான்னு எனக்கே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. ஸோ பிஎன்பில இருந்த அந்த கோல்ட் செக்ஷன் இந்த பெர்சன் வந்து எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 டேஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து ரினிவல் பண்றோம். ப்ராப்ளம் இல்ல. பட் இந்த தடவ ரினிவல் பண்ணும்போது உங்களோட ஆ ஆஸ் யூசுவல் சப்மிட் பண்ண மாரி ஆதார் கார்டும், அக்ரிகல்ச்சுரல் அந்த அந்த ஃபார்ம் 2 ஏதோ ஒரு 1பியோ 2பியோ ஏதோ இருக்கும். அத சப்மிட் பண்ணணும். அதோட வந்து ஃபார்ம் 16 வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அ அங்க வந்த எல்லாருக்குமே வந்து சொன்னது என்னன்னா, ரிப்பீட்டடா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம். நம்ம வந்து வொர்க்கிங் வுமனா இல்ல, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம்னா, டீஃபால்ட்டா 2.5 லேக் தான் த்ரெஷோல்ட். மேக்ஸிமம் அமௌண்ட் அவங்க குடுப்பாங்களாம். அதுக்கு மேல குடுக்கணும்னா, நம்மளோட இன்கம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணுமா. இது புதுசா கொண்டு வந்த ரூல். ஸோ, ஆஸ் இன் உங்ககிட்ட ஒரு 50 சவரன் நகை கூட இருக்கட்டும். ஆனா, உங்களோட மாச சம்பளம் 30,000 அப்படின்னா, நீங்க என்னதான் 50 சவரன் வச்சிருந்தாலும், இல்ல 2.5 லேக் மட்டும் தான் வந்து அ அவைல் பண்ண முடியும் கோல்ட் லோன். இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆ ஏன்னா வந்து ஏதோ ஒரு எஜுகேஷனல் அவசரமா இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காவது இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்காவது இருக்கட்டும், நமக்கு கை குடுக்குது அந்த கோல்ட் மட்டும் தான். அத போய் இந்த மாரி பண்றீங்களே, இதனால அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா, மறுபடியும் நம்மள மாரி மிடில் கிளாஸ் பீப்பிள் தான். அவங்களோட இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணி அவங்கனால வந்து ஒரு த்ரெஷோல்டுக்கு வந்து அவங்கனால எடுத்துக்க முடியும். பட் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குது கோல்டு தானே. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2.5 லேக் த்ரெஷோல்டு வைக்கிறத வந்து ஐ வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட். இது வந்து ஆ நம்மள எக்கனாமிக்கலி க்ரோ ஆகுறதுக்கு வந்து எதுவும் ஹெல்ப் ஆகுற மாரி இல்ல. இனிமே இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா வந்து, இனிமே நம்ம கோல்டே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நீங்கலாம் கோல்டு வாங்குறதே வந்து பிளெட்ஜ் பண்ண தானே. உங்களுக்கு வந்து லோன் கிடைக்குது, கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு தானே நீங்கலாம் வந்து ஆ அப்பப்போ கோல்டு வாங்குறீங்க. இதுவே நாங்க வந்து த்ரெஷோல்டு வச்சுட்டோன்னா, நீங்க இதுக்கு மேல கோல்டு வாங்குறதுக்கு யோசிப்பீங்கள்ல. அந்த மாரி நம்மள வந்து புஷ் பண்றாங்களோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. பட் ஹவெவர் அந்த ஃபார்ம் 16 சப்மிட் பண்ணி
ரெனிவல் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஓபி. பிஓபி என்னாச்சுன்னா வந்து, நான் வேற ஒரு டேட் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த டேட்ல தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் தானே அத பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுருந்தேன். சரி ஒரு வாட்டி போய் செக் பண்ணலாம். எவ்வளோ தான் வந்திருக்குது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து ரேண்டமா போய் செக் பண்ணாரு. போய் பார்த்தா அவங்க சொல்றாங்க, "உங்களோட டேட்டே முடிஞ்சிச்சு. முடிஞ்சு 3 நாள் ஆகுது. இப்போ வந்து நீங்க ரினவல்லாம் பண்ண முடியாது. மொத்தத்தையும் வித்ட்ரா பண்ணி, மறுபடியும் நீங்க வந்து பிளெட்ஜ் பண்ணணும். 24 ஹார்ஸ் கழிச்சு உங்களுக்கு காசு வேணும்." அப்படின்னா. ஸோ மொத்தத்தில ஆ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்ல நம்ம ரினவல் பண்ணல, நம்ம மறந்துட்டோமோ, இல்ல ஏதோ ஒரு ரீசன்னால அது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா, முன்னாடி மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியோ, ஃபைன் பே பண்ணியோலாம் ரினவல் பண்ண முடியாது. அந்த சீம்லெஸ் ப்ராசஸ் இப்போ கிடையாது. மொத்தமா வித்ட்ரா பண்ணி 24 ஹார்ஸ் கழிச்சு தான் அத வந்து பிளெட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அட்லீஸ்ட் பிஎன்பில வந்து முன்னாடி ஒரு 1 வீக்கா வந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு இந்த டேட் சொல்லியிருந்தாங்க. சரின்னு போயிருந்தோம். பட் பிஓபில ஒரு ரிமைண்டர் கூட வரல. ஒரு மெசேஜ் கூட வரல. ஏன் மெசேஜ் கூட வரலையே? ஒரு கால் நாங்க ஏன் கால் பண்ணோம்? நாங்க ஏன் ரிமைண்ட் பண்ணோம்? சரி ஓகே அவங்க சொல்றது கரெக்ட் தான். பட் தென் இந்த பேங்க்ல வந்து ஃபாலோ அப்ஸ் வந்துட்டே இருந்தனால வந்து இங்கேயும் வருமோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்க வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டேன். லாஸ்ட் 1, 2 வீக்ஸ் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா போச்சு. ஆஃபீஸ் விட்டும் முடியாது. காலையில போனா அந்த பெர்சன் இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் அங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 லேக்ஸ் கிட்ட வந்து நான் பிளெட்ஜ் பண்ணியிருந்தேன் பிஓபில. ஒரு 5 லேக் அமௌண்ட் புரட்டி அங்க போய் வச்சு, அத வித்ட்ரா பண்ணி மறுபடியும் எடுத்துன்னு போய் இன்னொரு பேங்க்ல வச்சு அந்த காசு திருப்பி பெரிய ப்ராசஸ்ஸா போச்சு. ஸோ நான் என்ன இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணப்போ, நீங்க கோல்ட் லோன் ஏற்கனவே எடுத்திருக்கிறீங்கன்னா, பி வெரி வெரி மெட்டிகுலஸ். அந்த ரினிவல் டைம் கரெக்ட்டா ரினிவல் பண்ணிடுங்க. இல்லன்னா வந்து அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வா, இத சப்மிட் பண்ணு, அத சப்மிட் பண்ணுன்னு வந்து ரொம்ப அலைய விடுவாங்க. அது மட்டுமே இல்ல, அஃபிடவிட் ₹100 கூட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இங்க பிஓபில. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த தடவ ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது வந்து, உங்களோட கோல்ட் அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏற்கனவே லோன் எடுத்தது வந்து ஒரு 3 லேக்ஸ் அபோவ் இருந்துச்சுன்னா, அத வித்ட்ரா பண்ணும்போது, இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு நீங்க பே பண்ணி 3 லேக்ஸ் அபோவ் இருக்கும்போது வந்து, இப்ப காசு கட்டினாலும் ஒரு ஆர்ஓ வந்து கிளியரன்ஸ் சைன் ஆஃப் ஏதோ இன்டர்னலா பேங்க்லயே வந்து அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் நம்மளுக்கு வந்து இந்த நகைய வந்து குடுப்பாங்களாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. முன்னாடிலாம் இந்த மாரி கிடையாதுல்ல. நம்ம போவோம் பேங்க்ல வந்து பிளெட்ஜ் பண்ணுவோம். காசு எடுத்துட்டு வருவோம். பட் இப்ப இதெல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆகிட்டாங்க. நெறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி மாதிரி வந்து நெனச்ச நேரத்துல போய் பிளெட்ஜ் பண்றதெல்லாம் வந்து முன்ன அளவுக்கு வந்து ஈஸி கிடையாது. அண்ட் த்ரெஷோல்ட் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. மேக்ஸிமம் நம்மனால எந்த ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாம எடுக்கக்கூடிய ஒரு லோன் அமௌண்ட் வந்து 2 1/2 லேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ, இதுதான் வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஆல்சோ நீங்க பிளெட்ஜ் பண்ற கோல்டுக்கு வந்து ஒரு ஹையர் அமௌண்ட் போடுறீங்கன்னா, அதுக்கு வந்து 75% 80% மட்டும் தான் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. 90%லாம் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ பிலோ 5 லேக்ஸ் ஐ திங்க் தேர் இஸ் அ த்ரெஷோல்ட் பிலோ 5 லேக்ஸ் ஆர் பிலோ 3 லேக்ஸ் 90% வந்து உங்களோட கோல்டுக்கு வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அபவ் தட் வென் யூ கோ ஃபார் அ ஹையர் அமௌண்ட் ஆம் அவங்க சாங்ஷன் பண்றது வந்து அரவுண்ட் 80-85% தான் சாங்ஷன் பண்றதா வந்து அந்த கோல்ட் செக்ஷன்ல இருக்கிற பெர்சன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் டூ சம்மன் அவுட் தேர். நீங்க கேட்ட அந்த பெண்டன்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட்லி நெறைய பேர் வந்து இது கோல்டுன்னு நெனச்சுக்கிட்டீங்க. இது கோல்டு கிடையாதுங்க. இது வந்து ஜடாவு குந்தன். ஆ இதுல வந்து ஒரு செட் வாங்கிக்கணும்னு நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டிருந்தேன். பட் இது வந்து இட் வாஸ் ஆன் ஹையர் பிரைஸ் ரேஞ்ச்ல. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்க்கு நான் ஒரு ஹையர் பிரைஸ் ரேஞ்ச் வந்து செலவு பண்றதுக்கு எனக்கு பெருசா மனசு வராது. பட் சம்ஹவ் இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தனால நான் வாங்குனேன். அதுவும் இல்லாம கோல்டு விக்கிற ரேட்டுக்கு இனிமே வந்து எல்லாமே கோல்ட தான் போடணும்னா நடக்காத காரியம். எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நான் கூட இப்ப தான் அந்த ஹேபிட் வந்து இன்கல்கேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப பிரெட்டியா இருந்தது. நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப ரொம்ப பிரெட்டியா இருக்குதுன்னு. இதோட ஹூக் வந்து காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாரி ஹூக் இருக்கும். இது வந்து நீங்க இப்படி புல் பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். அதே மாரி சைட்ல வந்து 2 ஹூக் இருக்கும். இது வந்து ஏதாச்சும் ரொம்ப க்ளோஸ்டு நெக் சோக்கர் மாரி போடணும்னா, இதுல வந்து நம்ப கோத்துக்கலாம். அண்ட் முன்னாடி வந்து நடுவுல ஒரு ஒயிட் கலர் குந்தன், சுத்தி வந்து ஒரு
ராணி பிங்க்கா அந்த மாதிரி ஒரு ஷேடில் நல்ல குந்தன். இது வந்து ஜடபில்ல மாதிரி வச்சுக்கலாம் பின்னால. அப்புறம் மாங் திக்கா மாதிரி வச்சுக்கலாம். மாங் திக்கா கொஞ்சம் ம், எல்லா ஆக்சசரிஸ் போடும்போது வந்து நல்லா தெரியும். அண்ட் அதே மாதிரி இது வந்து க்ளோஸ்டு சோக்கர் பெண்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை லாங் ஏதாவது பேர்ல் செயின் கூட பெண்டன்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இதை வாங்கும்போது நான் நினச்சிருந்தேன், எஸ்பெஷலி அந்த அட்டிகை செயின் வாங்கியிருந்தேன் இல்லையா, அப்போ தான் அதுக்கு பெண்டன்ட் வேணும். என்னால் கோல்டு வாங்க முடியாது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜடாவு குண்டன் பெண்டன்ட்டாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி வாங்கினது. பட் இந்த பெண்டன்ட் வாங்கும்போது வந்து இந்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாங்காய் ஷேப்பில் இருக்கிற பெண்டன்ட் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அதுவும் வந்து சிமிலர் ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் வரும். பட் எனக்கு வந்து அது கிடைக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடைக்கல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அட்டிகையில் வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அண்ட் நீங்கள் பெரிய பெரிய பீட்ஸ் செயினுக்கெலாம் கூட ஈஸியாக வந்து இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு இல்லையா? அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் வாங்கும்போது 1300 ருபீஸ் என்னமோ வாங்கியிருந்தேன். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன், டிவைன் அப்பா அப்படின்னு. ஒரு 25K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அந்த பேஜில். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுன்னு நான் வந்து சரி ட்ரஸ்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். நல்லாவே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. 1 வீக்கில் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அதே பேஜில் இது போய் பார்க்கும்போது வந்து 1800 ருபீஸ் போட்டிருக்குறாங்க. ப்ரைஸ் எப்படி ஏறுச்சுன்னு தெரியல. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அண்ட் பேஜோட டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க நீங்கள் கேட்ட பெண்டன்ட் டீட்டெயில். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்னொரு இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஜடாவு குந்தன் வாங்கல, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஜடாவு குந்தனில் இயரிங்ஸ் பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். இது 1100 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். இதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அரௌண்ட் 200K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணது 1100 ருபீஸ். இதோட டீட்டெயில்ஸ் கூட கொடுக்குறேன், இன்கேஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். Hope you like this video. Meet you in the next video. Thank you. Bye-bye.